ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு முட்டைக்கோஸு, கேரட்டு, குடமிளகா எல்லாத்தையும் பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வெங்காயத்தாள், இதையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது காஞ்ச மிளகாவும் பெப்பரும் மிளகும் ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 minutes ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு முக்கால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 100 கிராம் தண்ணி. சீக்கிரம் வெந்துடும் பாஸ்மதி ரைஸ், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் அளவு கம்மியாக ஊற்றணும். ஒரு கப்புக்கு 1.5 டம்ளர் கணக்கு. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க 4 drops ஆயில் விட்டுருக்கேன். இது ஒரு விசில் வந்தோடனே எடுத்துட்டேன். நல்லா உதிரியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 3 எக் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க. உடச்சி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாள், கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கேரட்டு, முட்டைக்கோஸு, குடமிளகா எல்லாத்தையும் ஆஃப் பாயிலுக்கு லைட்டாக வேக வச்சுக்கலாம். வதக்கிக்கிறேன். இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகி வந்ததுக்கப்புறமா வடித்து வச்ச சாதம் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இந்த கஞ்சியெல்லாம் போயிடும். அப்புறம் வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பவுடரும் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இது சோயா சாஸ், கடைசியாக ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கிறேன்.
அதுவும் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுங்க. இப்போது ரொம்ப டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.